ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ். ஆடியோ நாவல்ஸ் கேட்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்ப இந்த சேனல் கண்டிப்பா உங்களுக்காகத்தான். இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸா வரும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல திருமதி லதா பைஜு எழுதிய முன்னந்தி சாரணி கதையோட 5 எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. எபிசோட் 5 வரை கேட்டவங்க எபிசோட் 6ல நடக்கிற விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? உங்களின் ஆவலுக்கு பதிலளிக்கும் குரல் நான் ஆர்ஜே ரதி. வாங்க கதை என்னன்னு பார்ப்போம். அத்தியாயம் 6. நகலன் சொன்னது போல 2 வருடமும் வளர்மதி அவனிடம் அதை பற்றி பேசவில்லை. அவளை தொடரும் கண்களை மாற்ற முடியாமல் அவன்தான் தவித்துக் கொண்டிருந்தான். இருவரும் ஒருவருக்கொருவர் தெரியாமலே மற்றவரை ரசித்துக் கொண்டிருந்தனர். 2 வருடத்தில் படிப்பை முடித்துவிட்டு அவனிடம் அதே மாறாத காதலோடு வருவேன் என்று கூறியிருந்தாள். நகலனின் கண்கள் அவள் நாயகியை எதிர்நோக்கி காத்திருந்தது. அவளை பற்றிய நினைவுகள் தந்த சுகத்தில் புன்னகையுடன் அமர்ந்திருந்தவன் பூங்காவிற்குள் நுழைந்த வளர்மதியை கண்டதும் பரபரப்பானான். ஆலிவ் பச்சை நிற சுடிதாரில் தேவதையாய் நடந்து வந்தாள். நெற்றியில் வந்து விழுந்த முடிக்கற்றை அழகாய் ஒற்றை கையில் ஒதுக்கிவிட்டவள் கண்களை நகுலனை தேடி சுழலவிட்டாள். நெற்றியில் தொட்டிருந்த விபூதியும் குங்குமமும் அவள் அழகை மேலும் தெய்வீகமாக காட்டியது. அவளை கண்டு வேகமாய் துடித்த இதயத்தை நிதானப்படுத்தி கொண்டவன் அவளிடம் சென்றான். பாவலர், அந்த பக்கம் ஓரமா போயிடலாம் என்றான். அவளுக்கு ஒருவித பதட்டமாயிருக்க என்று மட்டும் உரைத்துவிட்டு முன்னால் நடந்த அவனை பின்தொடர்ந்தாள். ஒதுக்குப்புறமாயிருந்த ஒரு பெஞ்சில் சென்று அமர்ந்தான். தயக்கத்துடன் அவன் அருகில் அவள் வந்து நிற்க, உட்காருமா என்றான். அவனுக்கு அருகில் சற்று தள்ளி அமர்ந்தாள் அவள். 2 வருடங்களுக்கு முன்னால் தன் மனதில் உள்ளதை தயக்கமில்லாமல் சொன்னவளுக்கு இன்று வெட்கமும் கூச்சமும் போட்டி போட்டு நிற்க தவிப்பாய் இருந்தது. எப்படி பேச்சை தொடங்குவது என்று தெரியாமல் முழித்தவள் தன் கையில் இருந்த விபூதி குங்குமத்தை அவனிடம் நீட்டினாள். ஓ, கோயில் பிரசாதத்தோடு பேச்ச ஆரம்பிக்கலாம்னு சொல்றியா என்று நிறுத்தியவன், நீயே வச்சு விட மாட்டியா வளர் என்றான். அதை கேட்டதும் நாணத்துடன் தலையை குனிந்து கொண்டாலும் நடுங்கும் விரலால் விபூதியை எடுத்து அவன் நெற்றியில் வைத்து விடவும் மறுக்கவில்லை. அவளது விரல் தீண்டலை கண்மூடி அவன் அனுபவிக்க மூக்குக்கு மேலே கையை வைத்து கொண்டு அவள் மெல்ல விபூதியை ஊதிவிட்டாள். அவன் கண்மூடி அமர்ந்திருப்பதை கண்டதும் நாணத்துடன் தலையை குனிந்து கொண்டாள். ஒரு நிமிடம் அவளை கண் நிறைய பார்த்தவன், வளர் என்றான், மனதில் உள்ள காதலை எல்லாம் குரலில் தேக்கி மென்மையாக. அவனது ஆண்மை நிறைந்த காதலான குரல் அவள் காதில் தேனாய் பாய மெல்ல நிமிர்ந்தவள் என்றாள். இப்படி ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கத்தான் என்கிட்ட பேசணும்னு சொன்னியா என்றான். உன் பக்கத்துல இருந்தாலே போதும், எனக்கு வேற எந்த பேச்சு வேணாம்னு தோணுது என மனதுக்குள் நினைத்து கொண்டவள் மெல்ல அவனை ஏறிட்டாள். அவனது விழிகளை மெல்ல நோக்கியவள் அதில் வழிந்த காதலில் தன்னை தொலைத்தாள். அவளது முகம் சட்டென்று நாணத்தில் செவ்வானமாய் சிவந்திருக்க தலையை குனிந்து கொண்டாள். வளர், நீ இப்ப என்ன பார்த்து பேச போறியா இல்ல நான் கிளம்பட்டுமா என்றான் அவன் குறும்புடன். அதை கேட்டதும் சட்டென்று நிமிர்ந்தவளை நோக்கி புருவத்தை தூக்கியவன், என்ன கிளம்பட்டுமா என்பது போல செய்கையில் கேட்க அவள் இரத்த நாளங்கள் தப்பு தாளங்களாய் தாறுமாறாய் ஓடத் தொடங்கியது. அவனது முகத்தையே பார்த்து கொண்டு பேசாமல் அவள் அமர்ந்திருக்க அவன் அவளிடம் சற்று நெருங்கி அமர்ந்தான். என்ன என்றாள் அவள் தந்தி அடிக்கும் குரலில். நீ பேச போறியா இல்லையா என்றான் நகுலன் மீண்டும் காரியத்தில் கண்ணாக. நீங்க தான் பேசணும், நாளைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் என்றால் அவள் குனிந்து விரல்களை பிசைந்து கொண்டே. ஓ, அப்ப நான் தான் பேசணுமா? சரி பேசுறேன் என்றவன் மேலும் சற்று நெருங்கி அமர்ந்தான். அவளுக்கு இதய துடிப்பு அதிகமாக சட்டென்று சுற்றிலும் பார்வையை ஓடவிட்டாள். அங்கே அவர்களை தவிர அந்த நேரத்தில் யாரும் இருக்கவில்லை. சிவந்த முகத்தோடு ஒருவித இன்ப அவஸ்தையில் அவள் அமர்ந்திருக்க அவன் அவளது கையை மெல்ல பற்றினான். அவன் தொட்டதும் ஏதோ மின்சாரம் பாய்ந்தவள் போல் அவள் சிலிர்த்து கொண்டு புதுவித உணர்வில் அமர்ந்திருக்க அவள் அருகில் நெருங்கியவனின் நெருக்கம் தாங்க முடியாமல் அவள் நெளிந்தாள். ஒரு நிமிடம் அவளையே நோக்கியவன், வளர், நான் புரிஞ்சுக்கிட்டேமா, உன் காதல் நிலா இல்ல,
தேஞ்சு போயிட்டு மறுபடி வளர்றதுக்கு. உன் காதல் அந்த வானம் மாதிரி என்னைக்கு நிலையா இருக்கும். அதை நான் புரிஞ்சுக்கிட்டப்போ என்னையே நான் தொலைச்சிட்டேன். என் வாழ்க்கையில ஜீவநதியா நீ இருப்பேன்னு நான் நம்புறேன். உன்னை என் வாழ்க்கையின் மறுபாதியா இணைச்சிக்க விரும்புறேன். உன்னோட காதல் மேல நீ வச்சிருந்த நம்பிக்கை என்னையும் அதுக்குள்ள இழுத்துடுச்சு. இத்தனை நாளா நான் சொன்னதுக்காக நீ அமைதியா இருந்த. ஆனா உன்கிட்ட நான் அப்படி சொல்லிட்டு எப்படி என் காதலை சொல்றதுன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இத்தனை நாள் காத்திருப்போட சுகத்தை நான் இப்போ உணர்றேன். ஐ லவ் யூ வளர். ஐ லவ் யூ சோ மச். அழுத்தமாய் நிறுத்தி சொன்னவன் அவளது கரத்தில் மெல்ல தன் இதழ்களை பதித்து விட்டு நிமிர்ந்தான். அவனது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவள் 2 வருடமாய் செய்த மௌன தவத்திற்கு வரமாய் தோன்ற அவளது கண்கள் சந்தோஷத்தில் கலங்கியது. அவனது உதடுகள் உச்சரித்த காதல் மந்திரத்தில் அவளது தேகம் எங்கும் புதுவித உணர்வு ஆட்கொள்ள அவனது தோளில் ஆதரவாய் சாய்ந்து கொண்டாள். அவளை மெல்ல அணைத்து கொண்டவன் அவளது நெற்றியில் மென்மையாய் முத்தமிட்டான். அவள் காதில் மீண்டும் கிசுகிசுத்தான். ஐ லவ் யூ வளர். அவனது மீசை அவளது காதில் உரசியதில் அவள் சிலிர்த்து போனாள். அடிவயிறு வரை அந்த உணர்வு பாய அவள் நெஞ்சு படபடத்தது. இதுவரை அறியாத ஒரு வினோதமான உணர்வு அவள் மேனி எங்கும் பாய கண்மூடி அதை அனுபவித்தாள். முதலாய் ஒரு ஆணின், அவள் மனம் கவர்ந்த ஆணின் ஸ்பரிசம் பட்டதில் ஒருவித மயக்கத்தில் சிலிர்த்து போனாள். சிறிது நேரம் அந்த மோன நிலையில் இருந்தவர்களை நகுலனின் அலைபேசி அலறி நிகழ்வுக்கு கொண்டு வந்தது. வெட்கத்துடன் அவனை விட்டு விலகியவளின் கரத்தை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டவன் அலைபேசியை எடுத்து காதுக்கு கொடுத்தான். அவளது விரல்களில் கோலம் வரைந்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தான். அவள்தான் அந்த தொடுதலில் மிகவும் தவித்து போனாள். கல்லூரியிலிருந்து ஒரு முக்கியமான வேலைக்காக அவனை உடனே வரும்படி அலைபேசிக்கு அழைத்திருந்தனர். சிறிது நேரத்தில் வருவதாக கூறிவிட்டு வைத்தான். அவளை பிரிய மனமில்லாமல் மீண்டும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தான். பிறகு வளர்மதியிடம் விவரத்தை கூறியவன், வளர், நான் கிளம்பணும் என்றான். கண்டிப்பா கிளம்பணுமா? வருத்தத்துடன் வந்தது அவளது வார்த்தைகள். சீக்கிரமே எங்க வீட்டுல சொல்லி உங்க வீட்டுல வந்து பேச சொல்றேன். அப்புறம் நம்ம எப்பவுமே ஒன்னா இருக்கலாம் என்று அவளை நோக்கி கண்ணடித்தான். அதில் சொக்கி போனவள் அவனையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க மென்மையாய் புன்னகைத்தவன், வளர், நைட்டு நீ ஃப்ரீயா இருக்கிறப்ப மிஸ்டு கால் கொடு, நான் கூப்பிடுறேன், பேசலாம், சரியா? இப்போ உன்னை போற வழில இறக்கி விட்டுட்டு போறேன், வா என்றான். இல்ல, நீங்க கிளம்புங்க, நான் தனியாவே போய்க்கிறேன், இப்போதைக்கு யாரும் பார்த்தா வம்பாயிடும் என்றாள். அப்படியா, சரி, நீ முன்னாடி நடந்து போ, நான் பின்னாடி வர்றேன் என்று எழுந்தவன் சுற்றிலும் பார்வையை ஓட்டிவிட்டு மெல்ல அவள் கன்னத்தில் தன் இதழை பதித்து பை வளர் என்று சொல்லிவிட்டு பைக்கை எடுக்க நகர்ந்தான். இவ்வளவு நாளாக பார்வையில் கூட கண்ணியம் காத்து ஆசிரியனாக மட்டுமே இருந்தவன் அவனது காதலை வெளிப்படுத்தியதும் அதன் வெளிப்பாடாய் அவன் கொடுத்த முத்தமும் கண்ணில் நிறைந்திருந்த காதலும் அவளை சொக்கி போக வைத்தது. அந்த சுகமான நினைவிலே அவனை பார்த்து கொண்டே நடந்தாள். அந்த பூங்காவிற்கு 2 வாயில்கள் இருந்தன. வாகனங்களில் வருபவர்களுக்கு வேறு வழி இருந்தது. அதனால் நகுலன் பைக்கை எடுத்துக்கொண்டு அந்த பக்கமாக வருவதற்கு சென்றான். வளர்மதி அவனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே உணர்ச்சிகளின் கலவையோடு கேட்டை கடந்தாள். ரோட்டில் கவனமில்லாமல் நடந்தவள் மறுபுறம் வந்த காரை கவனிக்காமல் நடந்துவிட்டாள். வேகமாய் வந்து கொண்டிருந்த கார் சடன் பிரேக் போட்டு நிறுத்தியும் அவளை தட்டிவிடவே சற்று தள்ளி சென்று தெரித்து விழுந்தாள். தலை அங்கிருந்த டிவைடரில் அடிக்க ரத்தம் பீரிட்டு புது வேகத்தோடு வெளியேற உடனே மயக்கத்துக்கு போனாள். அப்போதுதான் பைக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த நகுலன் கண் முன்னால் நடந்ததை அதிர்ச்சியோடு பார்த்துவிட்டு வளர் என்று அலறிய அலறலில் அந்த பிரதேசத்தில் உள்ள அனைவருமே பதறி அடித்து ஓடி வந்தனர். கல்யாணத்திற்கு சென்றுவிட்டு வீட்டில் வந்து டிஃபன் சாப்பிட்டு கை கழுவி வந்த மகளை கண்டு திகைத்தார் ராஜேஸ்வரி. அப்போதுதான் அவரும் ஒரு திறப்பு விழாவிற்கு சென்று விட்டு வந்திருந்தார். என்ன ஹாசினி, கல்யாணத்துக்கு போன அங்க சாப்பிடலையா? டைம் வேற ரொம்ப ஆச்சு என்றார். இல்ல மம்மி, அங்க ஃபுல்லா ஜென்ஸா இருந்தாங்க, சேலைய வேற கட்டிட்டு எல்லாரும் பாக்குறப்ப எரிச்சலா இருந்துச்சு, அதான் கல்யாணம் முடிஞ்சது சாப்பிடாமலே வந்துட்டேன் என்றவள் ஹாலுக்கு சென்று தொலைக்காட்சியை உயிர்ப்பித்து விட்டு சோஃபாவில் அமர்ந்தாள். பட்டுச்சேலையில அழகா லட்சணமா இருந்த, அதுக்குள்ள அதை மாத்திட்டு யூனிஃபார்ம் போட்டாச்சா என்று அழுத்து கொண்டே வந்தவர் அவள் அருகில் அமர்ந்தார். அப்புறம் ஹாசினி, உன் அத்தை நேத்து கூப்பிட்டு இருந்தாங்க, நீ என்ன முடிவா சொல்றன்னு கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல.
அதனால உனக்கு யார் மேலேயோ விருப்பம் இருக்கு போல இருக்கு. அதனால நமக்குள்ள சம்பந்தம் வேணான்னு சொல்லிட்டேன். நான் சொன்னதுல தப்பொன்னும் இல்லைல என்றார் ஆவலாய் அவள் முகத்தை நோக்கி கொண்டு. அப்போதுதான் வசீகரனை பற்றி மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தவள் அன்னை சொன்னதை கேட்டதும் சட்டென்று நிமிர்ந்தாள். அவங்களுக்கு எப்பவுமே இதே பேச்சு தானா மம்மி? நீங்க சொன்னதும் நல்லதுதான், இனி பேசாம இருப்பாங்கல்ல என்றாள். அவங்க பேசாம இருப்பாங்க தான், ஆனாலும் நீ ஏதாவது முடிவு பண்ணாம பேசாம இருக்க கூடாதுல்ல, அதான் நான் சொன்னதுல தப்பில்லையேன்னு கேட்டேன் என்றார் அழுத்தமாக. அப்போதுதான் அன்னை சொன்னதன் பொருள் சரியாக விளங்க அவள் பேசாமல் அமர்ந்திருந்தாள். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நீ உன் புருஷனோட குடும்பம் நடத்துற பார்த்துட்டா இந்த சொத்தெல்லாம் உன் பேருக்கே எழுதி வச்சுட்டு நான் கொஞ்சம் ஓய்வா கோயில் குளம்னு சுத்தி வருவேன்ல. எனக்கும் இந்த வீட்டுல உன் குழந்தைங்க ஓடி விளையாடுறத பார்க்க ஆசையா இருக்காதா? என்னோட ஆசையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோமா என்றார் மென்மையாக. அன்னையின் சொல்லை ஏனோ மறுத்து பேச முடியாமல் எழுந்தவள், சரி நான் கிளம்புறேன் மம்மி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க வருத்தப்படாம இருங்க, நடக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் நடக்கும் என்றாள். அவள் பேசியதை கேட்டதும் ராஜேஸ்வரிக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை தோன்றியது. அதற்குள் ஹாசினியின் அலைபேசி அலறவே எடுத்து பேசியவள் அதிர்ந்தாள். என்னது, ஆக்சிடென்டா? எப்ப? எப்படி? அப்படியா? ஓ, இதோ நான் கிளம்பி வர்றேன். வசீகரன் கிளம்பிட்டாரா என்றவளில் குரலில் நிறைந்திருந்த பதட்டம் ராஜேஸ்வரிக்கு புதியதாக தோன்றியது. அலைபேசியை வைத்துவிட்டு அவசரமாய் தொப்பியை எடுத்துக்கொண்டு கிளம்பியவளிடம் வந்தவர் கேட்டார், என்னம்மா, யாருக்கு ஆக்சிடென்ட், என்னாச்சு என்றார். அது வசியோட தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா, நான் கிளம்புறேன், வந்து பேசுறேம்மா என்றவள் வேகமாய் வெளியேறினாள். அவளையும் அறியாமல் அவள் கூறிய வசி என்ற பெயரில் இருந்த உரிமையையும் அவனது தங்கைக்கு விபத்து என்றதும் அவளது பதட்டமும் ஹாசினிக்கு புரியாவிட்டாலும் ராஜேஸ்வரிக்கு ஏதோ சற்று புரிவது போல இருந்தது. பைக்கை எடுத்துக்கொண்டு ஸ்டேஷனுக்கு விரட்டினாள் ஹாசினி. அவளது மனது ஏதோ ஒரு சொல்ல முடியாத துயரத்தில் இருந்தது. அது ஏன் என்பதை அவள் யோசிக்காததால் அவளுக்கு அந்த உணர்வு எதனால் என்பது புரியாமல் இருந்தது. அவள் ஸ்டேஷனுக்கு வருவதற்குள் வசீகரன் கிளம்பியிருந்தான். ஹாசினியை பார்த்ததும் சல்யூட் வைத்த ஏகாம்பரத்திடம், நீங்க கூட போயிருக்கலாம்ல, வசீகரன் தனியாவா போனாரு, எப்படி இது நடந்துச்சு, இப்போ எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க என்று வேகமாக கேள்வியை அடுக்கிக் கொண்டே போனாள். தாராபுரம் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். அந்த பொண்ணோட காலேஜ் லெக்சரர் தான் அட்மிட் பண்ணியிருக்காரு. கார் இடிச்சு கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டிருக்கு போல இருக்கு. டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னாரு. வசீகரன் அம்மா மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க, அதான் இங்கே ஃபோன் பண்ணாரு. நாங்கள் அப்போதான் மண்டபத்துல இருந்து வந்திருந்தோம். ஃபோன் வந்ததும் வசீகரன் துடிச்சு போயிட்டான். உங்ககிட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டான் என்றார். அவர் கையில பணம்லாம் வச்சிருந்தாரா? ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டு பாருங்க, செய்யலாம் என்றவள் அவளது அறைக்கு சென்றாள். அவளுக்கு ஏனோ சாதாரணமா இருக்க முடியவில்லை. விபத்து, கொலை, ரத்தம் என்பதெல்லாம் அவளது வாழ்க்கையில் பழகி போனதாக இருந்தாலும் வசீகரனின் தங்கைக்கு விபத்து என்பது ஏனோ அவளது வீட்டில் யாருக்கோ நேர்ந்தது போல இருந்தது. சிறிது நேரம் அறைக்குள் பலவற்றை யோசித்து கொண்டு அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தவள் ஏதோ கேஸ் ஃபைலை எடுத்து கவனத்தை அதில் பதிக்க முயல முடியாமல் அதை மூடி வைத்தாள். அவளது மனது ஏதோ ஒரு புதுவித அவஸ்தையில் துடித்து கொண்டே இருந்தது. அதற்கு மேல் தாங்க முடியாமல் அலைபேசியை எடுத்தவள் வசீகரனை அழைத்தாள். அவனது எண்ணை பதிவு செய்து வைத்ததோடு சரி, இதுவரை அவனது எண்ணுக்கு அழைத்ததே இல்லை. அலைபேசி அடித்து ஓய்ந்தும் எதிர்புறத்தில் எடுக்கப்படவில்லை. அவளது தவிப்பு அதிகமானது. என்னாச்சு, இவன் ஏன் போன் எடுக்கல? ஏதாவது சொன்னாதானே உதவ முடியும், இப்படி எதையுமே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம் என்று யோசித்து கொண்டிருந்தாள். அவளது குழப்பமான மனது அவன் ஏன் இவளிடம் சொல்ல வேண்டும், இவளிடம் உதவி கேட்க வேண்டும் என்று யோசிக்கவில்லை. மேலும் சிறிது நேரம் பதட்டத்தோடு கழித்தவள் ஏகாம்பரத்திடம் சென்று வசீகரன் அழைத்தானா என்று கேட்டாள். ஹாசினி அவரது மேசைக்கு வந்து வசீகரனை விசாரித்தது அவருக்கே சற்று ஆச்சரியமாக இருந்தது. எனக்கும் கூப்பிடல மேடம், நான் கூப்பிட்டு பார்க்கிறேன் என்றவர் வசீகரனை அழைத்தார். எதிர்புறத்தில் வசீகரன் எடுத்து ஹலோ என்றான் சோர்வுடன். ஹாசினி அழைத்து எடுக்காதவன் ஏகாம்பரத்தின் அழைப்பை எடுத்தது அவளுக்கு மனதுக்குள் சிறிது ஏமாற்றமாய் இருந்தது. ஆனால் அதை உணரும் நிலையில் அவள் இல்லை.
என்னப்பா வசீகரன், தங்கச்சிக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொல்றாங்க என்றார் ஏகாம்பரம். சார், கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டிருக்கு. டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஏதோ ஸ்கேன்லாம் எடுக்கணும்னு சொல்றாங்க. அம்மா தான் இதை கேள்விப்பட்டுட்டு பயத்துல ப்ரெஷர் அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க என்றான் அழுதுவிடும் குரலில். என்னப்பா சொல்ற? அடி ஒன்றும் அதிகம் இல்லைல? அம்மாவை பார்த்துக்கோ. பக்கத்துல துணைக்கு யாரும் இருக்காங்களா? பணம் ஏதாவது வேணும்னா சொல்லுப்பா, நான் வேணும்னா வரட்டுமா என்றார். வளர்மதியோட காலேஜ் லெக்சரர் தான் அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. அவரோட அம்மாவை துணைக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. அவங்க தான் செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கணக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. எனக்கு தான் பயமா இருக்கு. வயசு பொண்ணு, ஏதாவது ஆச்சுன்னா அவளோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும் என்றவனின் குரல் கலங்கி இருந்தது. கவலைப்படாத வசீகரா, கடவுள் நல்லவங்களை சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. தைரியமா இரு. சரி, எதுவா இருந்தாலும் என்னை கூப்பிடு, சரியா? நான் அப்புறம் கூப்பிடுறேன் என்றவர் வைத்து விட்டார். அவன் கூறியதை எல்லாம் ஹாசினியிடம் கூறினார். பாவம் வசீகரன், அப்பாவும் இறந்த பிறகு இப்பதான் மகனுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்குள்ள இப்படி ஒரு விபத்து. அந்த பொண்ணுக்கு நேத்து தான் பிறந்த நாள்னு சந்தோஷமா போய் கொண்டாடிட்டு வந்தான். நினைக்கவே கஷ்டமா இருக்குமா என்றவர் எழுந்து வெளியே செல்ல அவளது மனமும் ஏதோ ஒரு வேதனையில் சோர்ந்து போனது. வசீகரனின் வேதனை ஏன் அவளது வேதனையாய் மனதை அரிக்க வேண்டும் என யோசிக்க மட்டும் அவள் மறந்து விட்டாள். இருந்தாலும் நான் கூப்பிட்டு எடுக்காதவன் ஏகாம்பரம் கூப்பிட்டதை எடுத்துட்டானே என்று சின்ன கோபமும் இருந்தது. மனது நிலையில்லாமல் தவிக்க தாராபுரம் சென்று பார்த்துட்டு வந்துடலாமா என்று கூட தோன்றியது. தவிப்புடன் தன் அறைக்கு சென்றவள், அவனோட தங்கச்சிக்கு அடிபட்டா எனக்கென்ன, எதுக்கு நான் இப்படி தவிக்கணும் என ஒரு மனது கூற, வாழ வேண்டிய பெண், சிறு வயது, மனிதனைய உள்ள யாருக்குனாலும் துடிக்க தானே செய்யும், அது போலதான் எனக்கும் என்று சமாளித்து கொண்டாள். அப்போது அவளது அலைபேசி ஒலிக்க எடுத்து பார்த்தவள் முகம் தெளிந்தது. வசீகரனின் எண்ணை பார்த்தவள் வேகமாய் எடுத்து காதுக்கு கொடுத்தாள். ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து மிஸ்டு கால் வந்திருந்தது. யார் பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்றான் வசீகரன் மென்மையான குரலில் மரியாதையோடு. நான் ஹாசினி பேசுறேன் என்றாள் கம்பீரமாய். மேடம், நீங்களா? நான் உங்க நம்பர் இதுல சேவ் பண்ணி வைக்கல, அதான் எடுக்கல என்று திணறியவன், சொல்லுங்க மேடம் என்றான். அவளது குரலை கேட்டதும் அவனுக்கு சற்றென்று ஒரு ஆறுதல் தோன்றியது. உங்க தங்கச்சிக்கு இப்ப எப்படி இருக்கு? எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க என்றாள். அவன் ஹாஸ்பிட்டல் பேரை கூறிவிட்டு, இப்போ ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க, தலையில ஏதோ கட்டி இருக்கும்னு என்னவோ பேசிக்கிறாங்க என்றான் சோர்வுடன். என்ன சொல்றீங்க? தலையில கட்டியா? ஆக்சிடென்ட் தானே ஆச்சு என்றாள். என் தங்கச்சிக்கு எப்பவும் தலைவலி வரும். மாத்திரையோ தைலமோ போட்டுக்குவா, சரியாயிடும். இப்ப தலையில அடிபட்டிருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தப்பதான் என்று கண்ணீரோடு நிறுத்தியவன், பார்த்தப்பதான் தலையில ஏதோ கட்டி இருக்கிறது போல இருக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் தலைக்கு மட்டும் மறுபடியும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓ காட், அப்படியா? இப்போ ஆக்சிடென்ட் ஆகி இங்கே வந்து ஸ்கேன் பண்ணலைன்னா தலையில கட்டி இருக்கிறது தெரியாம பின்னால பெரிய பிரச்சனை ஆகி இருக்கும்னு சொல்றாங்க. அம்மா வேற அழுது புலம்பிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஏதாவது லோன் ரெடி பண்ணி தர முடியுமா என்றான் அழுகின்ற குரலில். அவனது குரல் அவளது இதயத்தை கசக்கி பிழிவது போல இருந்தது. வசீகரன், நீங்க பயப்படாம இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்றவள் ஏகாம்பரத்தை அழைத்தாள். சார், தாராபுரம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். வசீகரன் தங்கச்சிக்கு கொஞ்சம் சீரியஸ் போல இருக்கு என்றவள் விவரத்தை கூறினாள். சரி மேடம், சேகர் இல்ல, எப்படி வண்டி எடுக்கிறது என்றார் அவர். நானே எடுக்கிறேன், நீங்களும் வாங்க என்றவள் முன்னே நடக்க, ஏகாம்பரம் வேறு அலுவலரிடம் விஷயத்தை கூறிவிட்டு வாசலுக்கு ஓடினார். போகின்ற வழியில் ஒரு ஏடிஎம்மில் இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டாள் ஹாசினி. லாவகமாய் அவள் போலீஸ் ஜீப்பை ஓட்ட பின்னால் அமர்ந்திருந்தார் ஏகாம்பரம். 1 மணி நேரத்தில் தாராபுரம் எல்லைக்குள் நுழைந்தது வண்டி. வசீகரன் சொன்ன ஹாஸ்பிட்டலின் வாசலில் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கினாள். காக்கி உடையில் வந்து இறங்கியவர்களை கண்டதும் அங்கே சட்டென்று சூழ்நிலை பரபரப்பானது. ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம் விஷயத்தை கூறி ஹாசினி விசாரிக்க அவள் அவசர பிரிவு பகுதியை காட்டினாள். அங்கே செல்லவும் ஐசியூவின் முன்னால் சோகமே உருவாக அமர்ந்திருந்தான் வசீகரன். அவனது சோகத்துக்கு சற்றும் குறைவில்லாத சோகத்துடன் அருகில் நின்று கொண்டிருந்தான் நகுலன்.
வசீகரனின் அன்னை சபர்மதி பக்கத்து அறையில் நினைவில்லாமல் படுத்திருந்தார். அவருக்கு ட்ரிப்ஸ் ஏறி கொண்டிருக்க அவர் அருகில் அமர்ந்திருந்தார் நகுலனின் தாய் கற்பகம். அமைதியான இடத்தில் சப்தித்த பூட்ஸ் ஓசையில் நிமிர்ந்த வசீகரன் ஹாசினியும் ஏகாம்பரமும் வருவதை கண்டதும் தாயை கண்ட பிள்ளையாய் அவர்கள் அருகில் பாய்ந்து வந்தான். அவனிடம் வளர்மதியை பற்றி அவர்கள் கேட்டு கொண்டிருக்க அதற்குள் அங்கே வந்த நர்ஸ் வசீகரனிடம், சார், உங்களை டாக்டர் உடனே ரூம்க்கு வர சொன்னாரு, எமர்ஜென்சி என்றாள். அதை கேட்டதும் பதறிய நகுலன், வாங்க வசீகரன், பார்த்துட்டு வந்துடலாம் என்றான். ஹாசினி ஏகாம்பரத்திடம் அன்னையிடம் இருக்குமாறு கூறிவிட்டு வசீகரனும் நகுலனும் மட்டும் டாக்டரின் அறை நோக்கி சென்றனர். சபர்மதியின் முகம் அமைதியாய் மயக்கத்தில் ஆழ்ந்திருக்க அவரையே பார்த்திருந்த ஹாசினிக்கு ஏதோ சொல்ல முடியாத உணர்வு தோன்றியது. குடும்பத்தில் ஒருவர் படுத்திருப்பது போல மனது வலித்தது. அவளது அன்னை தந்தையை தவிர வேறு ஆட்கள் மீது இப்படி ஒரு உணர்வு அவளுக்கு வந்ததே இல்லை. ஏகாம்பரம் கற்பகத்திடம் பேசிக் கொண்டிருந்தார். ரொம்ப நேரமா மயக்கத்திலே இருக்காங்களா? ஆமா சார், கண்ணை திறந்தா நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. 2 தடவை மயக்கம் போட்டுட்டாங்க, அதான் டாக்டர் மயக்க ஊசி போட்டிருக்காங்க என்றார் கற்பகம். ஓ அப்படியா? பொண்ணுக்கு ஒண்ணுனதும் எந்த அம்மாவுக்கு தான் தாங்க முடியும், கஷ்டம்தான் என்றார் ஏகாம்பரம். அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த ஹாசினி மீண்டும் சபர்மதியின் முகத்தை பார்க்க அவளுக்கு மிகவும் பரிச்சயமான முகம் போல தோன்றியது. அது வசீகரனின் அன்னை என்பதாலா, இல்லை வேறு ஏதாவது காரணமா என்று அவளுக்கு புரியவில்லை. சபர்மதியின் முகத்தையே கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் ஹாசினி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஆடியோ நாவல்ஸ் கேட்க விரும்புகிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோடு வர வரைக்கும் ஸ்டே டியூன்டு வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ். உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்க காத்திருக்கும் நான் RJ ரதி.